Dear friends and students, in this lecture, I will be discussing about the drugs used for the treatment of bronchial asthma. bronchial asthmaவுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, bronchial ஏர்வேயில் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா, அதாவது மூச்சுக்குழலில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுனாலோ இல்லை ஸ்மூத் மசில் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகியிருந்தாலோ bronchial ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ட் ஆகியிருந்தாலோ இல்லை ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலோ தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் bronchial asthma. இது இல்லாமல் bronchial ட்ராக்டில் வந்து மியூக்கஸ் செக்ரேட் ஆகும். அந்த மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகி அதன் மூலமாக ஒரு ஸ்வெல்லிங் வந்தாலும் அது வந்து bronchial asthmaவாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஆஸ்துமா வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்டென்சிக் ஆஸ்துமா, இன்னொன்று வந்து இன்ட்ரென்சிக் ஆஸ்துமா. எக்ஸ்டென்சிக் ஆஸ்துமா அப்படிங்கிறது என்னன்னா, எப்பப்பெல்லாம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குதோ அப்போ ஆஸ்துமா டெவலப் ஆனால் அது எக்ஸ்டென்சிக் ஆஸ்துமா. இன்ட்ரென்சிக் ஆஸ்துமா அப்படிங்கிறது என்னன்னா, அன்னோன் ரீசன், நமக்கு தெரியாத காரணங்களால் ஆஸ்துமா வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்ட்ரென்சிக் ஆஸ்துமா. இப்போ இந்த ஆஸ்துமா வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்ன? பொல்யூட்டன்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஏர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலன் கிரைன்ஸ், பொலினேஷன் ப்ராசஸில் போலன் கிரைன்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அந்த போலன் கிரைன்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், டெர்மட்டோபைட்ஸ், இதன் மூலமாக ரிலீஸ் ஆகக்கூடிய அலர்ஜன் ஆஸ்துமாவை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் சென்சிடைசர்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கீழே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்குபேஷனல் சென்சிடைசர்ஸ். அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன்ஸ், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடோ இல்லை ஓசோனோ இல்லை பார்ட்டிகுலேட் மேட்டரோ, அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய நான் ஸ்டிராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீட்டா பிளாக்கர்ஸ், ஓஎல்ஓஎல்ல முடியக்கூடிய மருந்து ப்ரொப்பனலால், அட்டினலால், டிமோலால், இந்த மருந்து எல்லாமே ஆஸ்துமாவை காஸ் பண்ணும். ஆஸ்துமா பேஷண்ட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு மருந்தையும் சாப்பிடக்கூடாது. ஒன்று நான் ஸ்டிராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு, இன்னொன்று வந்து பீட்டா அடினர்ஜிக் பிளாக்கர்ஸ். இது இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரைனோ வைரஸ் இருந்ததுனால உங்களுக்கு ஆஸ்துமா டெவலப் ஆகலாம். கோல்டு ஏரோ இல்லை எமோஷன்ஸோ இல்லை இரிட்டன் டஸ்ட்டோ வேப்பரோ ஃபியூம்ஸோ சிகரெட் ஸ்மோக்ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்துமா வர்றதுக்கு காரணமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நார்மல் bronchial. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டயமீட்டர் ஆஃப் தி bronchial ஸ்மூத் மசில். இப்போ இங்கே நல்லா காற்று வந்து ஏர் வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வருது. whereas திஸ் இஸ் தி ஆஸ்துமாட்டிக் bronchial. இங்கே ஒரு மியூக்கஸ் செக்ரேட் ஆகி அது அக்குமுலேட் ஆனாலோ இல்லை bronchospasm இருந்தாலும், bronchospasm அதாவது கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி bronchial smooth muscle இருந்தாலோ there will be difficulty in breathing. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், there will be tiredness, there will be shortness of breath or rapid breathing, tightness in the chest. இது இல்லாமல் காஃப் இருக்கலாம், வீசிங் இருக்கலாம். ஸோ these are all main symptoms of the asthma. இப்போ நம்ம ட்ரக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் நான் என்ன சொன்னோம்னா, now we are going to discuss about the classification of the anti-asthmatic drugs. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்துமாவுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் தி bronchial smooth muscle. அந்த bronchial smooth muscle நம்ம டைலேட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து வந்து சிம்பத்தோமிமேட்டிக்ஸ். இந்த சிம்பத்தோமிமேட்டிக்ஸ் வந்து பீட்டா 2 ரிசப்டர் எங்கே இருந்தாலும் ஆக்ட் பண்ணும்.
ஆனா செலக்டிவ் பீட்டா 2 அடினர்ஜிக் அகோனிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா bronchial ஸ்மூத் மசில்ல இருக்கக்கூடிய பீட்டா 2 ரிசெப்டார்ல மட்டும் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது செலக்டிவ் பீட்டா 2 அடினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் அகோனிஸ்ட். எக்ஸாம்பிள் வந்து சால்பிட்டமால் தெர்பிட்டாலின், அப்படி இல்லைன்னா சால்மெட்டிரால் ஆர் ஃபோர்மெட்டிரால். நான் செலக்டிவ்னா என்ன? எங்க பீட்டா 2 ரிசெப்டார் இருந்தாலும் ஆக்ட் பண்ணணும். யூட்ரஸ்ல ஆக்ட் பண்ணணும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல ஆக்ட் பண்ணணும், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லையும் ஆக்ட் பண்ணணும். அது பேர் நான் செலக்டிவ். எக்ஸாம்பிள் அடினலின். மித்தைல்சாந்தின், தியோஃபைலின், அமினோஃபைலின், எட்ரோஃபைலின். ஆன்டிகொலினர்ஜிக். எக்ஸாம்பிள் அட்ரோபின் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இப்பர்ட்ரோபியம் புரோமைடு அண்ட் டயோட்ரோபியம் புரோமைடு. செகண்ட் குரூப் வந்து லிக்கோட்ரைன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட், ஜாஃபிலுகாஸ்ட், மல்டிலுகாஸ்ட். மூணாவது stabilization of the mast cell by sodium chromoglycate, neopromyl sodium and pitotifen. The fourth group of drugs எல்லாம் glucocorticoids. Fifth group of drugs வந்து monoclonal antibodies. Example omalizumab. ஒவ்வொரு மெக்கானிசத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் வந்து சிம்பத்தோமிமெட்டிக்ஸோட மெக்கானிசம். இப்போ சிம்பத்தோமிமெட்டிக்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணோம்னா அது நேராக bronchial ஸ்மூத் மசில் இருக்கக்கூடிய பீட்டா 2 ரிசெப்டாரை போய் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். இந்த பீட்டா 2 ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால there will be increased cyclic AMP concentration. The cyclic AMP concentration அதிகமாகிறதுனால there will be dilation of the bronchial smooth muscle. At the same time, the release of histamine SRSA. SRSA na slow releasing substances of anaphylaxis. இந்த சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகாமலும் இது தடுக்கும். மூணாவது வந்து ப்ரொமோட் மியூக்கோசிலியரி கிளியரன்ஸ். இந்த மியூக்கோசிலியரி கிளியரன்ஸ் வந்து சரியா நடக்கலைன்னாக்கா தேர் வில் பி அக்குமுலேஷன் ஆஃப் தி மியூக்கஸ் அக்குமுலேட் ஆச்சுனாக்கா அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு bronchial smooth muscle. இதுதான் சிம்பத்தோமிமெட்டிக்ஸோட மெக்கானிசம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மித்தைல்சாந்தினோட மெக்கானிசம். அதாவது அமினோஃபைலின், தியோஃபைலின், எட்ரோஃபைலின் இருக்கு இல்லையா, அந்த மருந்து என்ன பண்ணோம்னா பாஸ்போடைஎஸ்டரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். பாஸ்போடைஎஸ்டரேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணோம்னா தேர் வில் பி இன்க்ரீஸ்டு சைக்ளிக் ஏஎம்பி கான்சன்ட்ரேஷன். இப்போ நான் லாஸ்ட் ஸ்லைடில் சொன்ன மாதிரி தேர் வில் பி bronchodilation and inhibition of the release of inflammatory mediators of bronchial smooth muscle, and there will be improvement of the mucociliary clearance. இது மித்தல்சாந்தினோட மெக்கானிசம். அடுத்து ஆன்டிகுலினர்ஜிக் பார்த்தீங்கன்னா அட்ரோபினோட சப்ஸ்டிடியூட் இப்பர்ட்ரோபியம் புரோமைடு அண்ட் டயோட்ரோபியம் புரோமைடு. இது என்ன பண்ணும்? அஸ்டல்கோலினோட மஸ்கார்னிக் ரிசெப்டார் ஆக்ஷனை பிளாக் பண்ணும். மஸ்காரனிக் பிளாக்கர் இதெல்லாம் ஆன்டி மஸ்காரனிக் ட்ரக்ஸ். இப்போ it prevents the acetylcholine induced bronchospasm. அதனால இந்த மருந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லக்கூடிய சிஓபிடிக்கு யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அட்மினிஸ்டர் ஒன்லி பை இன்ஹேலேஷன் ரூட். அடுத்த குரூப் வந்து லிக்கோட்ரைன் ஆன்டகோனிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளமேட்டரி mediators of bronchial tract. இந்த லிக்கோட்ரைன்ஸ் என்ன பண்ணுன்னா C4, D4, E4. இதை கலெக்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா SRSAன்னு சொல்லுவோம். இது லிக்கோட்ரைன்ஸ் ரிசெப்டார் கூட கம்பைன்ட் ஆகி தான் இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி மோன்டிலுகாஸ்ட் ஆர் ஜாஃபிலுகாஸ்ட் we will be producing the competitive blockade of the lickotriens. Lickotriens ஓட competitive antagonist வந்து montelukast, zafirlukast. அடுத்து மாஸ்ட் செல் ஸ்டெபிளைசர். நம்ம பாடியில் நிறைய இடத்துல மாஸ்ட் செல் இருக்கு. மாஸ்ட் செல்ல தான் ஹிஸ்டாமைன் கிரானியூல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஹிஸ்டாமைன் கிரானியூல்ஸ் வெளியில இருந்து ரிலீஸ் ஆச்சுனாக்கா அது வந்து broncho constriction ப்ரொடியூஸ் பண்ணும். So, by stabilizing the mast cell, by administration of sodium chromoglycate, neopromyl sodium,
ketotifen, we can prevent the release of histamine, leukotrienes, prostaglandins, and platelet activating factors by stabilizing the mast cell membrane. இது வந்து இன்ஹேலேஷன் ரூட்ல பெரும்பாலும் நம்ம கொடுப்போம். மெக்கானிசம் பாருங்க. இதுதான் வந்து மாஸ்ட் செல். இந்த மாஸ்ட் செல் வந்து உடையறப்ப மாஸ்ட் செல் வந்து எப்போ உடையும்? சென்சிடைஸ்டு மாஸ்ட் செல்லு தான் உடையும். ஏற்கனவே இந்த மாஸ்ட் செல் வந்து சென்சிடைசேஷன் ஆகியிருக்கணும். சென்சிடைஸ்டு மாஸ்ட் செல்ல திருப்பி ஒரு அலர்ஜன் வந்து உட்காரும் பொழுது தேர் வில் பி டீகிரானுலேஷன். இதெல்லாம் ஹிஸ்டாமின் கிரானியூல்ஸ். இந்த கிரானியூல்ஸ் தான் அலர்ஜிக் ஆஸ்துமாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. So, by administration of sodium chromoglycate, neodymium sodium and ketotifen, we can stabilize the mast cell. Thereby, we are preventing the release of allergic mediators. This is the bronchial asthma, okay? One of the best treatment. அடுத்து வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். வந்து immunosuppressant, steroidal anti-inflammatory drugs. It is used for the treatment of allergic disorders. பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்டிசோன், prednisolone, methylprednisolone, beclomethasone, budesonide and fluticasone. இந்த மருந்துலாம் inhibits the phospholipase A2. இந்த என்சைம் phospholipase A2 அப்படிங்கிற என்சைம் நம்ம இன்ஹிபிட் பண்றதுனால prostaglandinஸோ thromboxane A2 இந்த மாதிரியான மீடியேட்டர்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ரிலீஸ் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ரெடியூசஸ் mucosal edema, ரெடியூசஸ் bronchial hyperreactivity. இது டைரக்டாக bronchial மசிலை டைலேட் பண்ணாட்டாலும் பீட்டா அடினர்ஜிக் அகோனிஸ்ட் இருக்கு பாருங்க, தெர்பிட்டாலின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டைலேஷனை பொட்டன்ஷியேட் பண்ணும். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து கேன் பி கம்பைன்டு வித் பீட்டா அகோனிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டிகசோன், புடிசோனைடு, இது ரெண்டும் வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இந்த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் கூட சால்மெட்டிராலையோ இல்லை ஃபோர்மிட்டிராலையோ நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்தோம்னாக்கா that will be more useful for the treatment of chronic obstructive pulmonary disease and also for the bronchial asthma. இந்த லாஸ்ட் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதாவது ஆன்டி இம்யூனோகுளோபுலின் இ ஆன்டிபாடி. நான் என்ன சொன்னேன், எப்போ வந்து மாஸ்டர் செல் வந்து சென்சிடைசேஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் when it is exposed with allergen அப்போதான் மாஸ்டர் செல் வந்து டீகிரானுலேஷன் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பமாலிசுமேப் we are going to prevent the binding of immunoglobulin E antibodies to master cell. இப்போ நம்ம சென்சிடைசேஷனே ப்ரிவென்ட் பண்ணுறோம். மாஸ்டர் செல் சென்சிடைசேஷன் ஆகலைன்னா இது வந்து எந்த விதமான அலர்ஜிக் ரியாக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ணாது. So this omalizumab is administered by parenteral route of administration. It is mainly used for the treatment of moderate to severe asthma and allergic disorders like nasal allergy and food allergy. So some of the inhalation devices available in the market are metered dose inhaler, dry powder inhalers and nebulizers. ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து நம்ம இந்த இன்ஹேலர் மூலமாகவும் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் தி ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் bronchial asthma. In next lecture we will be discussing about the drugs used for the treatment of diabetes mellitus. Thank you.